வணக்கம். தாவேகாவுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதாவது நம்ம சிஎம் உடைய ஆட்சி ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் சிஎம்க்கு கிடைச்சிருக்கிறார், விஜய்க்கு கிடைச்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரை போல விஜய் நடந்துக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக பார்க்கும்போது, மெயினாக இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் அப்படி ஆச்சரியமாக பார்க்கும்போது, அதே மாதிரி ஒரு ஆச்சரியத்தை தான் உதயநிதியும் கொடுக்கிறார். என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். இவரெல்லாம் அரசியலுக்கு பெருசா ஃபிட் ஆக மாட்டாரு அப்படின்னு தான் பலரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவரா மிக சிறப்பா அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. விஜயுடைய இந்த ஆட்சி மிக சிறப்பா இருக்க போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்க போறதே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி தான். ஏன்னா அவர் குறைகளை ஒவ்வொன்றா சுட்டி காட்ட அந்த குறைகளை எல்லாம் சரி செய்யறதுக்கு விஜயும் முயற்சி பண்ணுவார். ஸோ ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்க போகுது. ஏன்னா ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் கிடைக்கல. இபிஎஸ் எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்து அங்கே என்னதான் பண்ணாரு அப்படின்னு தெரியல. எப்போ வாயை திறந்துருக்கிறாருன்னு தெரியல. ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தையை பேசிட்டு அவர் பட்டு உட்காந்துருவாரு. ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக அவர் இல்லை. ஆனால் உதயநிதி அப்படி இல்லை. கேள்வி கேட்குறாரு, விமர்சனம் பண்ணுறாரு. அந்த மாதிரி விமர்சனங்களை நேரிடும் போது தான் ஒரு சிறந்த அரசு அமையும். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவர் கிடைச்சிருக்கிறாரு. நாம் எடுக்கிற எந்த முடிவையும் யாரும் கேள்வி கேட்காம இருந்தாங்கன்னா அது சரியான முடிவா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. சரியான பாதையில் போகிறோமா, நாம் எடுத்திருக்கிற முடிவு சரியா, ஏன் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றதையெல்லாம் நாம் ஆராய்வோம். ஸோ நம்முடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க போகிறதே நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க தான். இப்போ சினிமாவில் கூட விஜயுடைய அந்த உயரத்துக்கு காரணமே அஜித் அப்படின்ற ஒரு போட்டியாளர் தான். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மிக ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர் அஜித் அப்படின்ற ஒருத்தர் இருந்ததுனால தான் விஜயுடைய அந்த வளர்ச்சி மிக பெருசாக இருந்தது. ஸோ அதே மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் அவரை எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி உதயநிதி மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது இன்னும் விஜயுடைய அந்த செயல்கள் நல்லா இருக்கும். அவர் யோசிச்சு எது தவறு எது தப்பு, சில பேர் கூட இருக்கிறவங்கலாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குற எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய ஆரம்பிப்போம். அதில் தப்பு இருந்தால் திருத்திப்போம். சரியான பாதையில் நம்மளுடைய ஆட்சி போகும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு கிடைக்கல. அதனால தான் கொளத்தூரில் ஸ்டாலின் தோக்க வேண்டியதாக போச்சு. இபிஎஸ் எத்தனை முறை சட்டசபையில் ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக இபிஎஸ் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சீட்டு ஸ்டாலினுக்கு கிடைச்சிருக்கும், திமுகவுக்கு கிடைச்சிருக்கும். ஒருவேளை கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்றுருக்க மாட்டார். இப்போ நம்ம சிஎம்முக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர், தைரியமாக விமர்சனம் பண்ணுற ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். சௌமியா அன்புமணி பேசுனது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தர்மபுரி அவங்களுடைய தொகுதி, அதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கிற ஒரு தொகுதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தர்மபுரியை தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக மது அருந்துபவர்கள் தர்மபுரியில் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் பேசும்போது அதுக்கு தனியாக ஒரு கட்ஸு வேணும். விஜயை பாராட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. 717 அந்த டாஸ்மாக் கடைகளை மூடினது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த தொகுதி தான் மிக அதிகமான ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கிற தொகுதியாக இருக்குது. அவங்க அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. சௌமியா அன்புமணிலாம் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இருக்குது, ஸ்டஃப் இருக்குது, அந்த எம்எல்ஏவாக வர்றதுக்கான ஸ்டஃப் இருக்குது. நல்லா பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கட்டும் சட்டமன்றம் அப்படின்றது. இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. எத்தனை பேர் இப்போ சட்டமன்றத்தில் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி விஜயுடைய படத்தை பார்க்குற அந்த ஒரு சந்தோஷத்தோடு இப்போ சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். நிறைய பேர் அரசியல் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மக்களுக்கெல்லாம் அரசியல் புரிதல் வருதோ அந்த அளவுக்கு அந்த மாநிலம் நல்லா இருக்கும், நல்லா வளர்ச்சியை நோக்கி போகும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இன்னும் நம்ம சிறப்பாக இருப்போம். அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொன்ன விஷயம், ஓஎஸ்டியா விஜயுடைய ஜோசியரையே நியமனம் பண்ணது, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. இதில் எப்படி ஒரு ஜோசியரை நீங்கள் நியமனம் பண்ணலாம் அப்படின்னு, அது உங்கள் பர்சனல் ஜோசியரை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் இன்றைக்கி சட்டமன்றத்தில் கேட்டிருக்காங்க. விஜயுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தான் பேசினாங்க.
நிறைய இளைஞர்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருடைய அந்த நியமனம் வந்து இப்போ நீக்கப்பட்டது. இப்போ ஓஎஸ்டியாக அந்த ரத்தன் பண்டிட் கிடையாது, அதை தூக்கிட்டாங்க. இதுவே விஜயுடைய ஒரு நல்ல ஒரு செயலாக பார்க்குறேன். ஏன்னா 1991 ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கிற டைமில் எந்த முடிவு எடுத்தாலும் அது மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, சட்டமன்றத்தில் யாராவது கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா மாற்றவே மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்து அது சரி நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவருடைய அந்த பதவியை நீக்கியாச்சு. அவருக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது, அதனால தான் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. விஜய்க்கு இப்போ இருக்கிற மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 144. இந்த கூட்டணி கட்சிகள் இப்போது சில பேர் அதை விமர்சனம் பண்ணவங்க போனால் கூட விஜயால் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. சில விஷயங்கள் தவறு அப்படின்னு சுட்டி காட்டும்போது அதை ஏற்றுக்கிறார். அதுவே ரொம்ப நல்ல ஒரு பண்பு அது விஜய் கிட்ட இருக்குது, சிஎம் கிட்ட இருக்குது. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அதிமுக வந்து பீஸாக போனது தான். எம்ஜிஆர் எப்படி உருவாக்கின ஒரு கட்சி, எந்த அளவுக்கு அது ரொம்ப சரியாக அந்த கட்சியை கொண்டு போனாங்க ஜெயலலிதா. அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை வந்து சரியான ஒரு தலைமை இல்லாமல் இபிஎஸ் மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா அது என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு குறளே உதாரணம். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடுமன் தரும். ஒரு பதவிக்கு சரியான ஒரு நபரை நீ தேர்ந்தெடுக்கலைன்னா அது உனக்கு பல பிரச்சனைகளை தரும் அப்படின்ற அந்த ஒரு குறள் அது வந்து இபிஎஸ் விஷயத்தில், அதுவும் அதிமுக இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சதை வந்து அந்த ஒரு குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடுமன் தரும். பிஜேபி அப்படின்றது வந்து ஒரு கார் கேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே இந்த அதிமுக அப்படின்ற அந்த ஒரு கார் வந்து கொஞ்சம் சரியில்லை, அதை ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க சாதாரணமாக இது தான் பண்ணுவாங்க. அந்த பிஜேபி கேரேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே எந்த வண்டி ரிப்பேருக்கு வந்தாலும் எந்த கட்சி வந்து கொஞ்சம் சரி நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போனாங்கன்னா அந்த கட்சியை துண்டாக பீஸாக உடச்சி போட்டுருவாங்க. அதிமுக விஷயத்துலையும் அந்த பிஜேபி கேரேஜ் இப்போ அதை தான் பண்ணியிருக்கு, பீஸாக பிரித்து போட்டாங்க. நான்லாம் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகன். 2000க்கு அப்புறம் ஜெயலலிதாவுடைய அந்த ஆளுமையெல்லாம் பார்த்து வியந்திருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி வந்து இன்றைக்கி சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போ இருக்கிற சிஎம் பக்கம் வருவோம். நமக்கு வந்து ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் கிடச்சிருக்காரு, அதே மாதிரி நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரும் கிடச்சிருக்காரு. அதனால் ஒரு பிரகாசமான தமிழ்நாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் விஜயுடைய ஆதரவாளர்களுக்கு ஆட்சி சரியான பாதையில் போகலைன்னா அதை சரி பண்ணுறதுக்காக தான் எதிர்கட்சி தலைவரே. ஸோ அவர் விமர்சனம் பண்ண தான் செய்வார். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பதிவை யாரை பற்றி போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக போடுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாகரிகம் தெரிஞ்ச ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடச்சிருக்காரு இல்லையா. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா தலைவர்களையும் போய் பார்க்குறாரு, ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறாரு, ரொம்ப நாகரிகமாக எல்லாரோடனும் நடந்துக்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரை சப்போர்ட் பண்ணுறவங்களும் நடந்துக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கும் நல்லது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.